தரமான சினிமா விமர்சனங்களுக்கு எப்படி நம்மளுடைய ஃபில்மி கிராஃப்ட் சேனல் இருக்கோ அதே மாதிரி சினிமா அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுறதுக்கு தான் நம்மளுடைய ரெண்டாவது சேனலான ஃபில்மி கிராஃப்ட் கார்னர். அந்த சேனலுடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அந்த சேனலை பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு 1000ல் ஒரு படம். இந்த 1000ல் ஒரு படம் எபிசோடை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம்ஸை மட்டும்தான் இந்த எபிசோடில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நமக்குள்ள நிச்சயமாக ஒரு தாக்கத்தை, ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய படங்கள் மட்டும்தான் இதில் லிஸ்ட் ஆகும். சூப்பர் படம் சார் அப்படிங்கிற படத்தை கூட இதில் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால் இந்த எபிசோடை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2016 ஒரு சவுத் கொரியன் எமோஷனல் ட்ராமாவாக வெளியான கெனோலா. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தான் உயிரையே வச்சிருக்க தன்னுடைய பேத்தியோட ஒரு இடத்துல வசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு வயசான பாட்டி. ஒரு தருணத்தில் இந்த பேத்தியை அந்த அம்மா தொலைச்சிட்டு 12 வருஷம் கழித்து திருப்பியும் காணாமல் போன தன்னுடைய பேத்தியை கண்டுபிடிச்சி ஒன்றாக சேர்றாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற திருப்பங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் 2 கதாபாத்திரங்கள் குறிப்பாக நமக்கு காமிக்கப்படுது. ஒன்று ஒரு வயசான பாட்டியம்மா. அந்த பாட்டியம்மாவோட பேர் கேச்சூன். இந்த பாட்டி பேசிக்காக ஒரு டைவர். கடலில் உள்ளே குதித்து அதில் கிடைக்கிற ஒரு சில வருமானங்கள் அதை வச்சு தான் இந்த அம்மா இவங்களுடைய குடும்பத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு பையன், ஒரு மருமக, 2 பேரும் இப்போ இல்லை. இதன் காரணமாக இந்த 2வது கதாபாத்திரத்தை அந்த அளவுக்கு பத்திரமாக அந்த அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கு. யாருங்க அந்த 2வது கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைஜி. அது ஒரு 5-6 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொன் குழந்தை. இந்த பாட்டிக்கு அந்த குட்டி பொண்ணு தான் பேத்தி. இப்போ பேத்தியும் பாட்டியும் மட்டும்தான் ஒரு வீட்டில் தனியாக குடியிருக்காங்க. 2 பேர்த்துக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த அளவுக்கு உயிரே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பேத்தி போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு அப்படின்னா ஸ்கூலுக்கே கிளம்பி போயிடும் அந்த பாட்டி. பாட்டி கடலுக்கு போயிட்டு ஆளை காணா அப்படின்னா பாட்டி உள்ளே குதிச்சு வெளியே வரதுலேருந்து அந்த கரையிலே தான் உட்காந்துருக்கும் அந்த பேத்தி. இப்படி 2 பேர்த்துக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கிறதாகத்தான் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போது இது போக இந்த பாட்டியம்மாவுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அந்த வீடை எப்போ நீங்கள் விற்றீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை விட 4 மடங்கு ரேட்டு கொடுத்து வாங்குறதுக்கு ஆல்ரெடியாக இருக்குது அப்படின்னு ஒரு புரோக்கர் ஒருத்தனும் சுற்றிக்கிட்டே இருக்கான் இந்த பாட்டியை. ஆனாலும் பேத்தி இருக்கே, நாளைக்கு நம்ம இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு போயிடுவோம், நம்ம போச்சுன்னா நம்ம பேத்திக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செட்டில் பண்ணணும் இல்லையா, அப்பா அம்மா வேறு இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லி இந்த வீட்டை அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இந்த பாட்டிக்கு இஷ்டமே கிடையாது. இப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் தன்னுடைய பேத்தியை கூப்பிட்டுட்டு போய் ஒரு மார்க்கெட்டுக்கு போகுது இந்த பாட்டி. அந்த மார்க்கெட்டில் பாட்டியுடைய கையை பிடிச்சிக்கிட்டு போகிற இந்த பேத்தி திடீர்னு காணாம போகிறான். இந்த குட்டி பொண்ணு எங்கே போனா அப்படின்னு மார்க்கெட்டு ஃபுல்லாக கதிகலங்கி போய் அந்த பாட்டி தேடுது. ஆனால் எங்கேயுமே தன்னுடைய பேத்தி கிடைக்கல. போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற இடத்துலலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எப்படியாவது பேத்தி கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு இந்த பாட்டி. ஆனால் சரி பேத்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம படம் பார்த்துக்கிட்டு இருந்தா அங்கே தான் வச்சு அங்கே படாருன்னு ஒரு திகிலான ஒரு மேட்ரு டப்புன்னு 12 வருடங்கள் கழிச்சுன்னு போயிடுது படம். 12 வருஷம் கழிச்சா என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா அந்த காணாமல் போன அந்த பேத்தி இருக்கு இல்லையா, அது இப்போ ஒரு 17-18 வயசு பொண்ணாக பெரிய பொண்ணாகவே ஆகிடுது. அந்த பொண்ணு சாப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குது. எப்பயுமே இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, இந்த 3 விஷயம் இதுக்காக தான் வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமாகவே பல பேர்த்துக்கு மாறுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அந்த பொண்ணுக்கு இப்போ யாருமே கிடையாது பார்த்துக்கிறதுக்கு. சின்ன வயசில் தான் எங்கே இருந்தோம் என்ன ஏதுன்னு அந்த குட்டி பொண்ணுக்கு அப்போ பெருசாக ஞாபகம் இல்லை. அதனால் இந்த பெரிய பொண்ணுக்கு ஞாபகம் இல்லை. இதனால் இந்த பொண்ணு சின்ன சின்ன திருட்டு வேலைகளெல்லாம் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன திருட்டு கும்பல் மாதிரி தர்றாங்க. 2 பசங்க 2 பொண்ணுங்கன்னு. அதில் ஒரு பொண்ணாக இந்த பொண்ணு அந்த கும்பலோட சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கிற ஒரு தருணத்தில் திருப்பியும் எங்கேயோ எப்படியோ தேடி கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துல கடைசியாக உங்கள் பேத்தி கிடச்சிட்டாங்க, வந்து உங்கள் பேத்தியை கூட்டிகிட்டு போங்கன்னு அந்த பாட்டிக்கு ஒரு தகவல் வருது. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னென்ன திருப்பங்கள் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு காட்சி அமைப்புகள். இந்த படம் இதை நீங்கள் உலக படம் அப்படிங்கிற கேட்டகரியில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை ஒரு சாதாரண கமர்ஷியல் படம், இதில் பெரிய கமர்ஷியல் வேல்யூ கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், பட் ஒரு நல்ல எமோஷனல் ட்ராமா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இந்த படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியே தீரும். அப்படி ஒரு படம்.
ஸோ இந்த படத்தில் இந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் இவங்க கொண்டு வந்த விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக கையில் ஒரு கர்ச்சீஃபோ இல்லை ஒரு டர்க்கி டவலோ வச்சுக்கிட்டு தான் அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். அதுவும் குறிப்பாக அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப். பொதுவாக என்னதான் அப்பா அம்மா கிட்ட நம்ம உயிரையே வச்சுருந்தாலும் பாட்டி நம்ம கிட்ட கொடுக்குற அந்த அனுசரணை, பாட்டி நமக்காக வக்காலத்து வாங்கி பேசுகிற அந்த விஷயங்கள், அந்த பாட்டி மேலே நம்ம வச்சுருக்க அந்த பாசமும் அன்பும் எப்பயுமே தனி. அது எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும். அதுலேயும் அப்பா அம்மா 2 பேருமே ஆஃபீஸுக்கு போகிறாங்க, பாட்டியுடைய மடியிலேயே வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த பாட்டி இப்போ உயிரோட இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் உங்களை கதற வைக்கும். அது என்னால் அடித்து சொல்ல முடியும். இது சும்மா அழுகிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சாரசாரையாக நீங்கள் கண்ணீர் வடித்து அழுக போகிறீங்க. அப்படி ஒரு படம் இது. அப்படி ஒரு இம்பேக்டை உங்ககிட்ட கொடுக்க போகிற படம் இது. வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்த படத்துடைய காட்சி அமைப்பில் அவங்க ஃபைனலாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்த அந்த விதத்தில். ரெண்டாவது, இவ்வளவு பெரிய எமோஷனல் கனெக்ட் இந்த படத்து கூட நமக்கு இருந்ததுக்கான காரணம் 2 விஷயம். 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸை பிச்சு படரெடுத்திருக்காங்க. அந்த பாட்டியும் சரி, அந்த பேத்தியும் சரி. என் யோ ஜங் அவங்க தான் பாட்டியாக அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆக்டர்ஸு. ஃபென்டாபுலஸான ஒரு ஆக்டர்ஸ் அவங்க தான் மினாரி படத்துலேயும் அந்த பாட்டி கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண நடிகை. அற்புதமான ஒரு பர்ஃபார்மரு. கொரியன் இண்டஸ்ட்ரியில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த ரோலை. கிம் கோயன் அவங்க தான் படத்தில் அந்த பேத்தியாக ப்ளே பண்ண அந்த ஆக்ட்ரஸு. அவங்களுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த கதாபாத்திரத்தை. இந்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸு, அது பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு சொல்ல முடியாமல் நமக்குள்ள ஒரு விஷயமாக, என்ன சொல்கிறது, நம்மளுடைய இதயத்துக்குள்ளே போய் கண்களில் கண்ணீராக வெளியே வருது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸு இவங்க 2 பேருக்கிட்டையும் இருந்து. இது போக அந்த படத்தில் நடித்த யாருடைய பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் குறைய சொல்ல முடியாது. எல்லாரும் கொடுக்கப்பட்ட அந்தந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. சூப்பரான பர்ஃபார்மன்ஸு எல்லாருக்கிட்டையும் இருந்து. இது போக இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியை நிச்சயமாக நீங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு தரமான, ரொம்ப ஆர்ப்பாட்டமே இல்லாத ஒரு சினிமோட்டோகிராஃபி. ஆனால் அவ்வளவு அழகாக தொட்டு கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சினிமோட்டோகிராஃபி. குறிப்பாக இந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு மஞ்சப்பூ இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் மாதிரி ஒரு ஏரியா, அதை அவங்க கேப்சர் பண்ண விஷயமாகட்டும். இந்த படத்தில் கடலுக்கு வச்சாம்பரியா ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்டு சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ரேமிங். அந்த பர்டிகுலர் ஃப்ரேமு இதில் பத்தாததுக்கு கலர் கிரேடிங் டீம் இன்னும் சும்மா சாத்தியிருப்பாங்க கலரை. சூப்பராக இருக்கும் அந்த காட்சி. அதை நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணி என்ன இருக்குது, எந்த இடத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரசிக்கலாம். இத்தனைக்கு வெறும் கடல் தான், ஆனால் அந்த ஃப்ரேம் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். ஒரு கண்கொள்ளா காட்சி அந்த ஃப்ரேமு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த சீனை நான் சொல்லியிருப்பேன்னு. அப்படி ஒரு ஃப்ரேமிங் அது. இது போக இந்த படத்துடைய மியூசிக்கு நிச்சயமாக சொல்லணும். இந்த மாதிரி படத்துக்கு இசை ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் எவ்வளவு அற்புதமாக காட்சிகளை எடுத்துகிட்டு வந்து அந்த படம் தோற்று போகும். இந்த படத்துக்கு என்னது, பார்க்குறவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரலையா, பாஸ் எடுங்க பாஸ் அந்த பியானோவை வாசிங்க அப்படின்னு வாசிச்சிருக்காப்புல மியூசிக் டைரக்டரு. எங்கேயுமே மியூசிக் இருக்காது. ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த சீனு ஆடியன்ஸுக்கு கண்ணில் தண்ணி வரலையா, வாசிங்க பாஸ், லைட்டாக வாசிங்க பின்னாடி அப்படிங்கிற அளவுக்கு எந்த இடத்துல என்ன சவுண்டிங்கில் உள்ளே இருக்கணுமோ அப்படி பர்ஃபெக்டான ஒரு ரீ ரெக்கார்டிங்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பிச்சு படம் எடுத்திருக்காங்க. அவ்வளோ ஒரு உயிரோட்டமான இசை இந்த படத்துக்கு. அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எந்த விதமான அடல் கானட்டுமே கிடையாது. ஒரு சில இடங்கள்லாம் இது அடல் கானட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். எந்த அடல் கானட்டும் இந்த படத்தில் கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு சூப்பரான படம் இது. குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள், அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பாட்டின்னு இல்லை, அப்பா அம்மாவுடைய ஒரு பெரிய அளவில் இவங்க நமக்காக எந்த அளவுக்கு இருக்கிறாங்கங்கிற ஒரு விஷயத்தை கூட அந்த குழந்தைங்களோட புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக குழந்தைங்களோட உட்காந்து பாருங்கள், ஒரு தரமான படம் இது. இந்த படத்துடைய யூடியூப் லிங்க் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன், பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 out of 10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.